உங்க மனசு ரொம்ப சோர்வு அடைந்து போயிருக்கும் போதும் தளர்ந்து போயிருக்கும் போதும் நீங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிற சில விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? முதல்ல உங்க வாழ்க்கையில மோசமான அனுபவங்கள், மோசமான நபர்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் அது எதுவுமே உங்களுடைய அடையாளத்தை, ஐடென்டிட்டியை டிஃபைன் பண்ணாது. இரண்டாவது, பாஸ்ட்ல நாம் எல்லாருமே தவறு செய்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்கிறோம். அந்த தவறுகளை மட்டுமே வைத்து ஃபியூச்சர்ல உங்க அடையாளம் என்னன்னு டிஃபைன் பண்ணாதீங்க. போன நாட்களில் ஏதாவது, மூன்றாவது சொல்றேன், போன நாட்களில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்ப உட்காந்து இதை பண்ணியிருந்தா என் லெவலே பெரிய லெவல் ஆயிருக்குமே, ஐயோ நழுவு விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது மட்டுமே உங்களை ஒரு லூசர்னு திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு லக் இல்லைன்னு ஐடென்டிட்டியை கிரியேட்டே பண்ணாதீங்க. இன்னையில இருந்து உங்க ஐடென்டிட்டியை, உங்க அடையாளத்தை எப்படி ஒரு பாசிட்டிவ் லுக்கோடு வைக்கணுங்கிறத முடிவு பண்ண போறது நீங்க மட்டும்தான். ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான ஐடென்டிட்டியாக இருக்கட்டும். அது யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட்.